தமிழகத்தைச் சேர்ந்த 6 ராஜ்யசபா எம்பிக்களின் பதவிக்காலம் வரும் ஜூன் மாதத்துடன் நிறைவடைகிறது. பார்லிமென்ட் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்றிருந்தது. இதனால் தேமுதிகவுக்கு ஒரு சீட்டை அதிமுக வழங்கலாம் என தகவல்கள் வெளியானது. இதுபற்றி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டதற்கு, யார் யாரோ சொல்வது பற்றியெல்லாம் எங்களிடம் கேட்காதீர்கள் என்றார். தேமுதிகவுக்கு கடந்த கூட்டணி ராஜ்யசபா நேரத்தில் அதாவது இந்த கூட்டணி இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க தேவையில்லாத கேள்வியில கேட்க வேண்டாம். புரியுதா? யார் சொன்னா நாங்க தான் சொன்னோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க தான் சொன்னோமா? யாராலும் சொல்ற கேள்வி எங்களை கேட்காதீங்க சார். நாங்க ஏதாவது வெளிப்பட்டோமா? தேர்தல் அறிக்கை வந்தது இல்லை, நாடாளுமன்ற தேர்தல் வந்தது, தேர்தல் என்ன வெளியிட்டோம் படிச்சு பாருங்க. அதைத் தொடர்ந்து விஜயகாந்தின் எக்ஸ் பக்கத்தில் சத்தியம் வெல்லும் நாளை நமதே என பதிவிடப்பட்டது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு பிரேமலதாவின் எச்சரிக்கை என அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்ட நிலையில் உடனடியாக அந்த பதிவு டெலீட் செய்யப்பட்டது. தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு தொடர்பாக எந்த ஒப்பந்தமும் செய்யப்படவில்லை என எடப்பாடி பழனிசாமி கூறியது பற்றி கேட்டதற்கு வாய் திறக்கவில்லை. நன்றி ஒரு பெரிய கும்பிடு போட்டார் பிரேமலதா. அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி மாநிலங்களவை சம்பந்தமா எந்த ஒப்பந்தமும் போடப்படல. நன்றி.